அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் காலையில் 11:45 12:15 வரக்கூடிய டயத்தை தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் பல மடங்காக நமக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு 27 நட்சத்திரங்கள் தெரியும் இல்லையா? அதுக்கு அடுத்தது 28வதாக ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதுதான் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறது. இது உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி பாகம் திருவோண நட்சத்திரத்தோட முதல் பாகத்துக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு சிறிய டயம். அது பிரம்மனுக்கு உரிய டயம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது மறைச்சி வைக்கப்பட்டதாக இருக்குது. இது ராமாயண காலத்துலேருந்தே நமக்கு இருக்குது. ராமர் ராவணனுடன் போரிடும் காலத்தில் அவரால் வெல்ல முடியல. ஏன்னா ராவணன் ஒரு சிவன் பக்தர். அதனால் அவரை ஜெயிக்க முடியாதப்போ முனிவர் இவருக்கு சொல்லித்தரார், இந்த அபிஜித் டயத்தில் அவரை நீங்கள் அவர் கூட போரிட்டால் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கக்குள்ள அந்த அபிஜித் டயத்தில் போரிட்டு தான் அவரை வென்றாருங்கிறது. அதாவது இந்த அபிஜித் டயத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சுபகாரியங்களும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த டயத்தில் பணம் காசு சாமி வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தானம் தர்மம் செய்கிறது, நல்ல செயல்களை நம்ம செய்கிறது, புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறது, அந்த நேரத்தில் வாங்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சியமான பொருட்கள், நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி பூஜை செய்கிறது, இப்படி நம்ம அந்த நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி பெறும். இந்த மாதத்துக்குள்ள அபிஜித் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் திருவோண நட்சத்திரம் வருகிறது. மாலை நேரத்தில் 5:20 வருது. நம்ம 5:15 அந்த 5:45 மணிக்கு உள்ள டயம் பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த டயமாக வருது. அந்த டயத்தில் நம்ம பூஜை ரூமில் தீபம் ஏற்றி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அப்படி நம்ம வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல், ஏதாவது ஒரு வேண்டுதலை நம்ம வச்சுக்கிட்டு அதையே தீவிரமாக வேண்டலாம் அந்த 1/2 மணி நேரமும். அதுமாரி புதுசாக தொழில் தொடங்குறவங்க அந்த நேரத்தில் நம்ம தொழில் தொடங்குறது நம்ம தொழில் வளர்கிறதுக்கு பெரு உதவியாக இருக்கும். இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு இன்னொரு புகழும் இருக்குது. அதாவது கிருஷ்ணர் அந்த அபிஜித் முகூர்த்தத்தை மயிலிறகுல ஒழித்து தன் தலையில் வச்சுக்கிட்டதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. அதனால் இந்த மயிலிறகு அந்த நேரத்தில் நம்ம பூஜை ரூமில் இருந்துச்சுன்னா அதை வணங்குறதும் நமக்கு செல்வ செழிப்பையும் வெற்றியும் தரும். ஏன்னா அந்த டயத்தில் எது செஞ்சாலும் நன்மை நடக்கும் அப்படிங்கக்குள்ள சில தவறாக பயன்படுத்துவாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக கிருஷ்ணர் அது மாதிரி செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த மயிலிறகு வீட்டில் வச்சு வணங்குறவங்க கண்டிப்பாக அதையும் வணங்கிக்குங்க. உங்கள் தாய் சீதலாதேவி பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உருவானவங்க தான். அவங்க மிகவும் சக்தியோடு இருக்கிறதுக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அது மாதிரி அவங்களுக்கு மயிலிறகும் நான் ஒரு கட்டு அவங்க சக்தியாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வச்சுருக்கேன். வேண்டும் வரம் தரும் சிறப்பான தாயாக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணம்தான். இப்படி அந்த அபிஜித் முகூர்த்தத்தை நல்ல முறையில் நீங்களும் பயன்படுத்தி வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.